சூப்பர் ஸ்டார் அவர்களுடைய லால் சலாம் சிறப்பு காட்சிகள்லேருந்து எல்லாம் ஆரம்பிச்சாச்சு. இன்றைக்கி தலைவருடைய என்ட்ரி, மாஸ் கிளப்பிருக்கு, சூப்பர் ஸ்டார் டைட்டில் கார்டு எல்லாம் சேர்ந்து ஒரு வெறித்தனத்தை செஞ்சுருக்குன்னு சொல்லலாம். அதை பற்றி தான் பேச போகிறோம். சூப்பர் ஸ்டார் அவர்களுடைய லால் சலாம் இன்றைக்கி சொன்னபடி ரிலீஸ் ஆகிடுச்சு. ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவர்களுடைய இயக்கத்தில் ரஜினிகாந்த் அவர்களுடைய கேமியோ ரோலில் லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ். ஸோ ரொம்ப நாளுக்கு அப்புறம் வெயிட் பண்ணி இப்போ ரிலீஸ் ஆகிருக்குங்கிறது முக்கியமான விஷயம். எல்லா இடத்துலையும் பாசிட்டிவ், ஆக்சுவலாக எல்லா இடத்துலையும் பாசிட்டிவ், ஒரு இடம் இல்லாமல் தலைவர் என்ட்ரி அது இது எல்லாம் மிரட்டி வச்சுருக்காங்க ஐஸ்வர்யா அவர்கள். ஸோ நான்லாம் டைட்டில் கார்டே சூப்பர் ஸ்டார் ரஜினி டைட்டில் கார்டே வராதுன்னு நினச்சப்பட்டு அதை வச்சு அதுக்கு மேலே சிறப்பு தோற்றம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேக்லைனை கொடுத்தது எல்லாருக்குமே ஒரு ஹாப்பி தான். ஏன்னா இது ரஜினி படமாக இல்லாமல் வச்சுருக்காங்களே, இது சூப்பர் ஸ்டார் டைட்டில் கார்டு போட மாட்டாங்களோ அப்படின்னு நினச்சோம். பட் போட்டது ஒரு நல்ல விஷயமாக தான் பார்க்கப்படுது. ஆக்சுவலாக எல்லாருமே படம் பார்த்தவங்க, ஆல்ரெடி பார்த்த எல்லாருமே யூஎஸ் எல்லா இடத்துலையும் சொல்லிட்டாங்க சூப்பராக இருக்குது. செகண்ட் ஹாஃப்லாம் சும்மா பின்னிருக்காங்க ஐஸ்வர்யா, கண்டிப்பாக பிளாக் போஸ்டர் தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்லிட்டாங்க. ஸோ எல்லாருமே கிட்டத்தட்ட சரிங்களா, படம் பார்த்தவங்க சொன்ன விஷயந்தான். அந்த படத்துடைய ரிவ்யூ இப்போ நமக்கு ஹிட் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருச்சு, ஹிட்டு தானே. இது உண்மையாகவே அவங்க சொல்கிற மாதிரி பிளாக் பஸ்டரா அப்படிங்கிறது அடுத்தடுத்த நாட்களில் நமக்கு தெரிய வந்துடும். ஸோ அப்போ நம்ம கண்டிப்பாக புரிஞ்சுக்கலாம். ஜெயிலர் தொடர்ந்து இது ஒரு பெரிய ஒரு வெற்றி படமாக அமைஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை எல்லாரும் போல நமக்குமே சரி இருக்குது. ஸோ அதை நம்ம பொறுத்து இருந்தால் பார்க்க முடியும். மெயினாக எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. நம்ம ஏஆர் ரஹ்மான் அவர்களுடைய ஒர்க்லாம் சூப்பராக பண்ணியிருக்காரு அவர் இந்த படத்தில். நம்ம பார்க்கும்போது நமக்கு க்ளீனாக தெரியும். சும்மா வெளியிருந்து பார்க்கும்போது பாட்டு அப்படி இப்படின்னு சொல்லுவானுங்க, உண்மையாகவே பாட்டெலாம் நல்லா பண்ணியிருக்காருங்க ரஹ்மான் சார். ரீசெண்டாக அவர் பண்ண ஒர்க்ஸில் இது ரொம்ப நல்லா இருந்துச்சு. முதல் தடவை கேட்கும்போது ஒரு மாதிரி இருந்தாலுமே அடுத்தடுத்து கேட்கும்போது ரஹ்மான் சாருடைய அந்த ஸ்டைல் எப்பவும் போல் அடுத்தடுத்து கேட்க நம்மளை அடிமையாக்குவார்ல, அதே மேஜிக் பண்ணியிருக்காரு. இதில் பிஜிஎம்லாம் சூப்பராக பண்ணியிருக்காரு. இந்த படத்தை பார்த்தா தெரியும். ஸோ இந்த மாதிரி நிறைய பாசிட்டிவ் படத்திற்கு. அண்டு கண்டிப்பாக மத நல்லிணக்கத்தை பேசி தலைவர் சம்பவம் பண்ணியிருக்காரு. செகண்ட் ஹாஃப் வெறித்தனமாக இருக்குது. நீங்கள் பாருங்கள், பார்த்துட்டு நம்ம இது மேலும் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். உங்கள் கருத்தை சொல்லுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம், மகிழ்ச்சி.